டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆசிட் அண்ட் பேஸ் தான். இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நான் டீச் பண்ண போகிறேன். ஆசிடும் பேஸும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மூலிமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டியை. ஃபஸ்ட் நம்ம ஒரு லெமன் எடுத்துக்கிறோம். இந்த லெமன் என்ன பண்ணுறோம், நம்ம கட் பண்ணிக்கிறோம் கத்தி வச்சு. நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இப்படி பீசஸாக கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் அந்த ஜூஸ் எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கிறோம். புரியுதா? அப்புறமா அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வச்சுட்டு புளிஞ்சிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறோம். அந்த சாறு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சோப்பு எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டில் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். நீங்கள் அதை கரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி இது ஆசிடா பேஸான் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் டர்மரிக் பவுடரை ஒரு பேப்பரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மஞ்சளை வந்து ஒரு பேப்பரில் அப்ளை பண்ணுறோம். ஒயிட் பேப்பரில் என்ன செய்கிறோம், நம்ம கீழெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க, மேலே மட்டும் பண்ணுங்கள். இப்போ ஒரு மஞ்சளை வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த மஞ்சள் அப்ளை பண்ணது காயிட்டும், அதுக்குள்ளே இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஆசிட் அப்படின்றது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸு. அது வந்து வாட்டர் சொல்யூஷனாக இருக்கும். இது வந்து சோர் டேஸ்ட்டில் இருக்கும். இது நியூட்ரலைஸ் த பேஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கும். இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வந்து ரெட்டாக வந்து காமிக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? அடுத்தது வந்து பேஸ் அப்படின்னா அடிப்படை அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இந்த பேஸ் வந்து என்ன சொல்கிறோங்க, அக்வாஸ் சொல்யூஷன். அது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க பிட்டராக இருக்கும், கசப்பாக இருக்கும். நியூட்ரலைஸ் ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஆசிட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு பேஸ் ஆட் பண்ணால் அங்கே வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் பேப்பரில் ப்ளூவாக வந்து வரும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எது ஆசிட் எது பேஸுன்னு சொல்லி இண்டிகேட்டர் பேப்பர் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இண்டிகேட்டர் பேப்பர் வந்து நம்ம தான் தயாரித்தது. அதுதான் இது ஒயிட் பேப்பரில் டர்மரிக் பவுடரை அப்ளை பண்ணி நம்ம இண்டிகேட்டராக பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் உள்ள பொருளை நம்ம என்ன செய்யலாம், இண்டிகேட்டராக யூஸ் பண்ணலாம். சைனா ரோஸ் அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் பிஹெச் பேப்பர் விற்பாங்க கடையில், அது கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து இப்போ யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து பண்ணி பார்க்கலாம். இந்த லெமன் ஜூஸ் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சமாக அப்ளை பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து என்ன கலராக இருக்குது, மஞ்சளாக அப்படியே தான் இருக்குது, சேஞ்ச் வரல. இப்போ அதே வந்து நம்ம சோப்பு எடுத்துருக்குறோம். அப்போ நீங்கள் எழுதி பாருங்கள், என்ன கலரில் மாறுது தெரியுதா? சரியா? இங்கே பாருங்கள், ஜே போட்டாங்க. அடுத்து ஏ. சரிங்களா? வருதா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இது ஆசிடு இது பேஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ரெட் கலரில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பேஸுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆசிட் வந்து எல்லோ கலர்லேயே இருக்கும், அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஆசிட்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரியுதா? ஆசிட்னா என்ன அப்படின்னா எனிதிங் பிலோ 7.0 இஸ் ஆசிட். அதாவது 7.0க்கு கீழே வந்துச்சுன்னா அதெல்லாம் ஆசிட் நம்ம சொல்லுவோம். அதே வந்து எனிதிங் எபவ் அப்படின்னா மேலே 7.0க்கு மேலே போச்சுன்னா அதெல்லாம் ஆல்கலின்னு சொல்லுவோம், பேசிக்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த பிஹெச் ஸ்கேல் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும், 0 to 14 வரையும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். இதை வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் சம்மர் ஹாலிடேஸில் இப்போ லீவு தானே உட்காந்து பண்ணி பாருங்கள். இது மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தேங்க்யூ.